புதிய ஹெல்த் டிப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஒரு சப்ஜெக்ட் வந்துட்டு காமனாக, அதாவது எல்லா மனிதர்களையும் ஆட்கொண்டு ரொம்ப ஒரு சித்திரவதைப்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு மனநோய்களான ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆன்சைட்டி. ஸோ இந்த 3 விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து ஒரு சிம்பிளான ஒரு தீர்வு, அதாவது ஒரு அக்குப்ரெஷர் பாயிண்ட், இதுக்கு ஒரு சிம்பிளான அக்குப்ரெஷர் பாயிண்ட்டு மற்றும் ஒரு பிராணாயாமம். ஸோ இது மூலமாக நாம் இந்த ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆன்சைட்டி இதிலிருந்து எப்படி வெளியில் வரலாங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம். அதுக்கு நீங்கள் இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேலும் நியூ வியூவர்ஸ் வந்துட்டு என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய எல்லா வீடியோஸையும் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வியூவர்ஸ், நம்ம இந்த சப்ஜெக்டை பற்றி என்னன்னு பார்ப்போம். அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற 90% மக்களை, ஈவன் 99% கூட சொல்லலாம், எல்லாத்தையுமே ஏதோ ஒரு வகையில் வந்து ரொம்ப வந்து சித்திரவதைப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த மனநோய்கள் தான் வந்துட்டு இந்த ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், அடுத்தது வந்துட்டு ஆன்சைட்டி. ஸோ இந்த விஷயங்களை நம்ம இப்போ பார்ப்போம். இதுக்கு முதல்ல ஒரு நல்ல தமிழாக்கத்தை பற்றி பார்ப்போம். அதாவது ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்துட்டு மனச்சோர்வு, டிப்ரெஷன் அப்படிங்கிறது வந்து மன அழுத்தம், ஆன்சைட்டி அப்படின்னா வந்து ஒரு பதட்டப்பட்டுட்டே இருக்கிறது. ஸோ இதனால இது எதனால ஏற்படுகிறது அப்படிங்கிறது பார்ப்போம். ஸ்ட்ரெஸ் எதனால வருது? ரொம்ப ஒர்க் லோடு, அதாவது வேலை செய்கிற இடத்துல வந்துட்டு நிறைய ஒர்க் லோடு அவங்களுக்கு. உதாரணத்துக்கு வந்து இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட், அதிகமான வந்து வேலைப்பளு, லாங் ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க்கிங்கு, அவங்களுடைய அதாவது மேலதிகாரிகிட்ட இருந்து வந்து ரொம்ப ஒரு ப்ரெஷரு, ஸோ ஒர்க் ப்ரெஷர், இதனால ஏற்படக்கூடிய. அதே மாதிரி இந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களுக்கும் நிறைய, அதாவது குறிப்பிட்ட டைமில் வந்து அவங்க ஒரு ப்ராஜெக்டை வந்து கம்ப்ளீட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஸோ இந்த மாதிரி ஒர்க் லோடுனால வந்துட்டு ஏற்படக்கூடியது ஸ்ட்ரெஸ்ஸு. அதாவது பொருளாதார சிக்கல், நிறைய கடன் சுமைகள் இருக்கும். அதாவது நம்ம ஒரு மாதத்துக்கு தேவையான நம்மளுடைய அதாவது ஒரு குடும்பத்துக்கு தேவையான வந்து பணத்தை ஈட்ட முடியவில்லை, அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளாலே வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி குடும்பத்தில் ஒரு நல்ல ரிலேஷன்ஸ் இல்லாமல், ஒரு சொந்த பந்தங்கள் கூட இல்லை தன்னுடைய சொந்த குடும்பத்திலே வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கிறதுனால இந்த ஸ்ட்ரெஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம மனச்சோர்வு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது வந்து டிப்ரெஷன்னா வந்து ஒரு அழுத்தம், அதாவது ஒரு விஷயத்தை வந்து நம்ம மனசுக்குள்ளேயே வந்து உள்ள அழுத்தி வச்சு வெளிப்படையாக யாருக்கிட்டையுமே பேசாமல் ஒரு விஷயத்தை வந்து நம்ம மனசுக்குள்ளேயே உள்ளேயே வச்சு அழுத்தப்படுவதால் ஒரு டிப்ரெஷன், மன அழுத்தம் அப்படிங்கிறது வந்து ஏற்படுகிறது. ஸோ இது வந்து இந்த ரொம்ப அழுத்தங்கள் வந்துட்டு ரொம்ப எப்போவுமே வந்துட்டு அவங்க ஒரு மனசில் ஒரு விஷயத்தை வந்துட்டு வெளியில் சொல்லாமல் வந்து அழுத்தி வைக்கும் போது ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம், ஒரு டைமில் வந்து அது ஒரு வெடிக்கக்கூடிய, ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து வெடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆன்சைட்டிங்கிறது வந்து ஒரு டென்ஷனால் ஏற்படக்கூடிய பதட்டம். டென்ஷன் வந்து யாருக்கெல்லாம் ஏற்படுது? சின்ன விஷயத்து கூட, சாதாரணமாக நம்ம வண்டி ஓட்டிட்டு போகிறோம், இப்போ ஹெவி டிராஃபிக்கு போக வேண்டிய டைமில் வந்து நம்மளால் போக முடியல, ஒரு ஒர்க்குக்கு போக முடியல, இல்லை எவனாவது வந்து நம்மளை ஓவர்டேக் பண்ணுறான், வழி விட மாட்டேங்கிறான், டிராஃபிக் ஜாம் ஆயிடுது, இல்லை வந்து நம்ம ஒரு வேலை செய்கிற இடத்துல வந்து நம்ம குறிப்பிட்ட எதிர்பார்த்த திங்ஸ் வந்து நம்மளுக்கு நடக்காமல் போயிடுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால வந்துட்டு நம்மளுக்கு டென்ஷன் ஏற்படுகிறது. டென்ஷன் ஏற்பட்டுச்சுன்னா நம்மளுக்கு மனம் வந்துட்டு ஒரு பதட்டத்தன்மை ஏற்படுகிறது. ரொம்ப, அதாவது மனசில் வந்து டக்குன்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாக துடிக்க ஆரம்பிச்சிருது. ஸோ இதெல்லாம் பதட்டம். ஸோ இந்த பிரச்சனைகள் வந்து எல்லாருக்குமே காமனாக இருக்கக்கூடியது தான். வந்து எல்லாரையுமே வந்து இது ஏதாவது ஒரு வகையில் வந்து ஒரு நம்ம எல்லா மனிதர்களையும் வந்து சித்திரவதைப்படுத்தி கொண்டு இருக்கிறது. ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா உங்களுக்கு வந்துட்டு ஒரு புரிதல் வேண்டும். அதாவது நமது உடலில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான உடல் உபாதைகளுக்கும் வந்து 80% ஆஃப் த ரீசன், 80% காரணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மனவியாதிகள் தான். மனசுல வியாதியில வந்துட்டு இல்லாட்டி உங்களுடைய உடல் வந்துட்டு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். மனசை ஆரோக்கியமா வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அதனுடைய வெளிப்பாடு உங்களுடைய முகத்திலையும் உங்கள் உடலிலையும் தெரியும். ஸோ இந்த வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அப்படிங்கிற நான் வீடியோ லிங்க் கொடுத்துருப்பேன். இந்த வாய் விட்டு சிரித்தாலே வந்து உங்கள் மனம் வந்து ரொம்ப ஆரோக்கியம் அடையும். அதில் வந்து அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் நிறைய வந்துட்டு கெமிக்கல் சேஞ்சஸ், அதாவது நம்மளுடைய உடலில் வந்து சிரிக்கும் போது என்னெல்லாம் வந்து கெமிக்கல் சேஞ்சஸ், என்டார்ஃபின் எப்படி சுரக்கும், கார்டிசால் எப்படிங்கிறத வந்துட்டு அதிகமாக சுரக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதை வந்து திருப்பி ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணிடுறோம் உங்களுக்கு. அதாவது வந்துட்டு நம்மளுடைய எப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஏற்படுகிறதோ, மனவியாதிகள் எப்பெல்லாம் ஏற்படுகிறதோ, பிரைமரி ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படிங்கிற வந்து ஆட்ரினல் கிளாண்ட் சுரக்கக்கூடிய ஒரு கார்டிசால்ங்கிற ஹார்மோன் வந்து அதிகமாக சுரக்க ஆரம்பிச்சிடும். இது அதிகமாக சுரந்துச்சுனாவே என்ன ஆகுன்னா உங்களுக்கு மித்த ஹார்மோன்ஸ் வந்து
நல்ல ஹார்மோன், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தைராய்டு கிளாண்ட் சுரக்கக்கூடிய அந்த ஹார்மோன் வந்துட்டு ஸ்டாப் ஆயிடும். எப்பெல்லாம் வந்து கார்டிசாலுடைய பங்கு வந்து நம்ம உடல்ல வந்து அதிகமாக இருக்குதோ அப்பெல்லாம் வந்து நல்ல ஹார்மோன்ஸ்லாம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். உடல்ல வந்துட்டு அப்போ நோய்கள் வரக்கூடிய வந்துட்டு ஒரு வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை நல்லா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ எப்போ வந்து நம்ம சந்தோஷமாக மனசை வந்து ஒரு ஹாப்பி நிலையில் வச்சுட்டோம்னாவே இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், இந்த ஆன்சைட்டிலாம் இல்லாமல் சந்தோஷமான மனநிலையில் வச்சுட்டோம்னா நம்மளுக்கு பாசிட்டிவான ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்கும். அதனால் பல வியாதிகளில் வந்து நம்ம வெளியில் வந்துடலாம். ஸோ இப்போ இந்த மனவியாதிகளுக்கு வந்துட்டு இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷனுக்கு வந்துட்டு நம்ம ஒரு சிம்பிளான ஒரு பயிற்சியை பார்க்கலாம். ஒரு பயிற்சிங்கிறது வந்துட்டு இது பிராணாயாமா. அந்த பிராணாயாமா தான் வந்து இதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஃபார் எனி ஸ்ட்ரெஸ், எனி டிப்ரெஷன், எனி ஆன்சைட்டி. இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து பிராணாயாமா பண்ணுறது வந்து பெஸ்ட் மெத்தட். இந்த மூச்சை கவனித்தலே வந்து ஒரு சிறந்த பயிற்சி ஆகும். நீங்கள் அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸான டைம்லலாம் வந்து ஒன்றுமே பண்ண வேண்டாம். சாதாரணமாக கண்களை மூடி உட்கார்ந்து நல்லா டேக் அ டீப் பிரெத், நல்லா ஆழ்ந்த ஒரு மூச்சை எடுங்க. மூச்சை எடுத்து மெதுவாக நீங்கள் எடுத்த ஒரு அளவை விட டபுள் மடங்காக வந்துட்டு நீங்கள் மெதுவாக வந்து உங்களுடைய எக்ஸேல் மூச்சை வந்து வெளியில் விடுங்க. இது ஒரு 10 டைம்ஸ். எப்போல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் இந்த மாதிரி உட்காந்து ஒரு 10 டைம்ஸ் வந்து நீங்கள் இந்த பிராணாயாமாவை பண்ணலாம். பிராணாயாமா வந்து ஒரு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். இந்த மாதிரி மன பிரச்சனைகளுக்கு வந்து இந்த பிராணாயாமா வந்து நான் நாடி சுத்தி பிராணாயாமம் எப்படி செய்யறது வந்து என்னுடைய ஹெல்த் டிப்ஸ் வீடியோஸில் இருக்கும். இதை வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நாடி சுத்தி பண்ணலாம், பிராணாயாமா, பாஸ்திரிக்கா பண்ணலாம், இல்லை டேக் அ டீப் பிரெத். ஒரு நல்ல ஆழ்ந்த மூச்சு எடுத்தீங்கன்னாவே போதும். ஒரு நல்ல ஆழ்ந்த மூச்சை நல்லா உள்ள இழுத்து மெதுவாக, மிக மிக மெதுவாக வந்து நீங்கள் மூச்சை வெளியில் விடலாம். கண்களை மூடி உங்கள் மூச்சை கவனிங்க. ஃபஸ்ட்டு நல்லா அப்சர்வ் யுவர் ப்ரீத்திங். உங்களுடைய மூச்சு உள்ளே எப்படி போகுது, அந்த மூச்சு எப்படி வெளியில் வருது அப்படிங்கிறத வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு சிறந்த நிவாரணம். உடனடியாக அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து நீங்கள் வெளியில் வரலாம். அடுத்தது வந்து ஒரு சுலபமான அக்குப்ரெஷர் பாயிண்ட்டை பற்றி சொல்கிறேன். இந்த அக்குப்ரெஷர் பாயிண்ட் வந்துட்டு இதுக்கு ஒரு நல்ல நிவாரணமாக இருக்கும். அது வந்து என்னென்னா உங்களுக்கு இந்த நம்மளுடைய புருவத்தின் மத்தியில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா 1 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. அதாவது இந்த இடத்துல தான் வந்து இதுக்கு நேர இடத்துல தான் இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் அப்படிங்கிற ஒரு சுரப்பி வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம அதனால தான் வந்து அந்த காலத்தில் நம்மளுக்கு பொட்டு வைக்கிறதுலாம் வந்து லேடிஸ்க்காகட்டும், ஜென்ஸுக்காகட்டும், விபூதி இடுறது, குங்குமம் இடுறது எல்லாமே வந்து நம்மளுடைய பிட்யூட்டரி கிளாண்டை வந்து ஆக்டிவேட் பண்ணுறது தான். ஸோ இந்த கையை வச்சு இந்த மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா 1 பாயிண்டில் வந்து நீங்கள் அப்படியே ஒரு அழுத்தம் கொடுக்கலாம். மெதுவாக வந்துட்டு நீங்கள் ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற டைமிங்காகட்டும், அதில் டிப்ரெஷனாக இருக்கிற டைமிங்காகட்டும், இல்லை பதட்டமாக இருந்தீங்கன்னாலும் சரி, இந்த பாயிண்ட் வந்து மெதுவாக நீங்கள் ஒரு அழுத்தம் கொடுக்கலாம். ஸோ இது ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது வந்து நீங்கள் இந்த கையில் வந்துட்டு இந்த P6 அதாவது பெரிகார்டியம் 6 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. இதுக்கு இந்த 3 விரல் எடுத்துக்கோங்க. இந்த 3 விரலை எடுத்துட்டு இந்த மணிக்கட்டு ரேகையிலேருந்து நேராக இப்படி கை வச்சிங்கன்னா அதுக்கு நடுவில் சென்ட்ரல் பாயிண்டில் வந்துட்டு P6 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப அருமையான பாயிண்ட். இது நிறைய விஷயங்களுக்கு பெரிகார்டியம் நம் மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் தூக்கமின்மை பிரச்சனைகளுக்கும் வந்து இது ஒரு அருமையாக வேலை செய்யக்கூடிய ஒரு பாயிண்ட் இது. இந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் இதே மாதிரி கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸில் வந்து நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கலாம். ஸோ இது வந்து 2 கையிலையுமே அமைந்திருக்கிறது. இதே மாதிரி தான் இந்த கையில் இல்லாமல் நீங்கள் அதே மாதிரி இந்த கையில். ஸோ இந்த 3 விரல் எடுத்துக்கணும். இந்த 3 சூன் அப்படின்னு வந்து நம்ம அக்குபஞ்சரில் வந்துட்டு அழைக்கப்படுகிறது. இந்த 3 விரலை கையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா கரெக்டாக எடுத்து அந்த நடுவில் அந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். உடனடியாக வந்து இந்த பாயிண்ட்டை நம்ம ப்ரெஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அந்த மன அழுத்தம் குறையும். அதே மாதிரி அவங்களுடைய மனச்சோர்வு, அந்த ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது, அந்த டென்ஷனாக இருக்கிறது வந்து குறைந்து ஒரு நல்ல மனநிலை பெறுவார்கள். ஸோ அந்த மனநிலை நல்லா ஆயிடுச்சுனாவே மருந்துகள் தேவையில்லை, உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது மற்றவர்களுக்கும் தேவைப்படும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது உங்கள் டிகே.